கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த மாதத்திலுமாய் கூட இந்த மாதம் முழுவதும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இத்தனை நாள் வரைக்கும் நாம் பல காரியங்களை பார்த்தோம். 100 எபிசோடுகளை நாம் செய்தோம். கர்த்தர் நமக்கு பல காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மற்ற அநேக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டோம். கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிருபையும் குறித்து நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொண்டு இன்னும் கர்த்தருக்குள்ளே வேரூன்றி வளர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டவர்களாகி வேரூன்றி அதிக கனிகளை கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்மை கர்த்தரை ஆயத்தப்படுத்துவதற்காக நாம் இந்த நாட்களை நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளிலுமாய் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் நாம் தெரிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. உலகம் முழுவதும் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தர், அவர் தெய்வம், அவர் உலகத்துக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் அது இல்லாமல் தன்னுடைய பிதாவின் வீட்டுக்கு போயிருக்கிறார், திரும்ப வருவார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு நமக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்குது. நாம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பார்த்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதனால் பல நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாவற்றையும் நாம் இந்த நாளிலே படிக்க போகிறோம். அவரை அறிகிற அறிவினால் நமக்கு எவ்வளவு பெரிதான காரியங்கள் நடக்கிறது. முதலாவது, நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆகவே ஒன்றான மெய் தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒன்றான மெய் தேவன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் இயேசுவை குறித்து படிக்க போகிறோம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அதிகமாக உங்களிடத்தில் பேசுகிறதுனால நீங்கள் ஏதோ இவங்க ஜீசஸ் ஒன்லின்னு நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் முதலே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவராகிய தேவன், அவரை நாம் அறிய வேண்டும். அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து, அது இல்லாத பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் இதை படிக்கிறோம். ஆகவே நாம் திருத்துவத்திலே நம்பிக்கையுள்ளவர்கள் என்பதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய முழுமை, இதை நாம் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மனதை பிரகாசப்படுத்துவாராக, உங்களுடைய இருதயத்தை திறப்பராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் அது பெருகுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரிப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இதை பற்றியெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாய் விட்டேன் என்று இந்த 3ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர்ல நான் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அள்ள அள்ள குறையாத ஒரு கிணறு போல அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய ஞானம் இருக்கிறது, அவர் ஒரு பெரிய பொக்கிஷமாய் இருக்கிறார். அவரை குறித்து நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் இருந்தவர் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம்? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நீதிமொழிகள் 8:30 நான் வாசிக்கும் பொழுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நான் இளைப்பாரி கொண்டிருந்தேன், நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் அவர் அமர்ந்திருக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் இருந்தவர், நாம் அவரை பிறந்தவர் என்று சொல்ல முடியாது, அவர் இருந்தவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல இருந்தார், அவர் உலகத்திற்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு வா என்று சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போய் என்று சொல்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்.
எப்படி அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு, வம்ச வரலாறு என்று சொல்லி நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, 400 வருஷங்களுக்கு முன்பாக இன்னும் கேட்க போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 400 வருஷங்களுக்கு முன்பாக அவரை குறித்தெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. ஆனால் ஆபிரகாமின் காலத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் 4000 வருஷங்கள் இருக்கலாம், அவ்வளோ நாட்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னே ஆபிரகாமுக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அவனுடைய வம்சத்தில் வந்து பிறந்ததினாலே ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 1:21 வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவர் ரட்சித்து அவர் தம்முடைய அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அவரை குறித்து ஏசியா கூட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பிற்காலங்களில் படிக்கலாம், பின்னாலே நாம் படிக்கலாம். அவரை குறித்ததானே 400 வருடங்களுக்கு முன்னே தீர்க்கதரிசியாகிய ஏசையா அவரை குறித்து நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் அதெல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் கேட்கிறார், நமது காரியமாய் யார் போவார்கள் என்று சொல்லி, யார் எனக்காக தம்முடைய ஜனங்களை மீட்க போவார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ நான் போகிறேன் என்று சொல்லி என்னை அனுப்பும் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி நான் போகிறேன் என்று எபிரேயரில் கூட நாம் வாசிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் வரும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் குறித்து பார்க்கிறோம். மத்தேயுல நாம் 1ஆவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறை பார்க்கும் பொழுது ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் பார்க்கலாம். அதில் தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பாவிகளாய் இருந்தவர்கள், இவர்கள் எல்லாரையும் கூட கனம் பண்ணும்படி கர்த்தர் அந்த வம்சங்களில் வந்து பிறக்கிறார். இது ஒரு விசேஷமான காரியமாக இருக்குது. பாருங்க, மத்தேயு 1:3 நாம் பார்க்கிறோம், யூதா பாரேசையும் சாராயும் தாமார் இடத்துல பெற்றான். இந்த தாமாருடைய பெயரும் இன்னும் அநேக ஸ்திரீகளுடைய பெயரும் அவருடைய வம்ச வரலாறுலே வருகிறது. தாமார் நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமனார் இடத்துல பிள்ளைகளை பெற்றவள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவள் நீதி உள்ளவளாய் இருக்கிறாள் என்று சொல்லி யூதாவே அவளை குறித்து சாட்சி சொல்கிறார். ஆனால் உலகத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது தாமார் ஒரு நடத்தை கெட்டவளாய் கூட நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த தாமாரை தள்ளாதபடிக்கு அவளுடைய நீதியை அவள் தன்னை காத்து கொண்டு, அவள் தன்னுடைய கைம்பெண்ணாய் இருந்த அவள் தன்னை காத்து கொண்டு, தன்னுடைய புருஷர் மரித்து அவளுக்கு அநியாயம் செய்யப்பட்ட நேரத்திலும் அந்த தாமார் அவள் தன்னை காத்து கொண்டிருந்தாள். தன்னுடைய மாமனாரினாலே அவளுக்கு தீமை நேர்ந்தாலும் அவள் தன் நீதியை விடாமல் காத்தாள். அவளுடைய பெயரை பெருமைப்படுத்த கர்த்தர் அவளுடைய சந்ததியிலே வந்து பிறக்கிறார். அடுத்ததாய் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் வாசிக்கிற நம்ம தாவீதினுடைய மனைவியாகிய பத்சேபாளுடைய பேரும் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் படிக்கலாம். அவர்கள் பத்சேபாள் வந்து தாவீதின் இடத்துல தீமை, அதாவது அந்த இடத்துல ஒரு தீமை நடக்கிறது, அதை குறித்து ஆண்டவர் மறந்து போகவில்லை. பாருங்க, தாவீதை மன்னிக்கிறார், மறக்கிறார். ஆனாலும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள்னு தான் எழுதுறாரு தவிர அந்த இடத்துல பத்சேபாள் வந்து தாவீதின் மனைவி என்று எழுதுறதில்லை. அப்பொழுது அந்த பத்சேபாளுடைய பேரும் அந்த இடத்துல வருகிறது. இன்னுமாய் கூட நாம் பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய பேர் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத் வந்து மனைவியாகிய ரூத்தின் இடத்துல சல்மோனை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ரூத் வந்து மோவாபிய ஸ்திரியா இருக்கிறாள். மோவாபியர்களும் அம்மோனியர்களும் தேவனுடைய வீட்டிற்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 10 தலைமுறை ஆனாலும் மோவாபியனும் அம்மோனியனும் என் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கூடாது. காரணம் என்ன? அவர்கள் அந்த லோத்தின் இடத்துல அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அந்த மக்கள் அவருடைய லோத்தினுடைய மகள்கள் லோத்தின் இடத்துல இந்த 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, அம்மோனியனும் மோவாபியனும் பெற்றெடுக்க. அதனால் ஆண்டவர் இவர்கள் என் சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை தள்ளி வைக்கிறார். அந்த மோவாபிய வம்சத்தில் வந்தவள் தான் இந்த ரூத்து. ஆனாலும் கூட கர்த்தர் ஏன் ரூத்தை தன்னுடைய வம்ச வரலாற்றினுடைய மூதாட்டியாய் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அவள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
தன் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த நகோமி அந்த இடத்துல சொல்லுகிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தாமார் ராகாப்பை குறித்து 1:4 நாம் பார்க்கிறோம். ராகாப்பை பார்க்கும் பொழுது அவள் ஒரு வேசியாக இருக்கிறாள். ஆனாலும் கூட அவள் தன்னுடைய மக்களுக்கு வேவு வந்ததான அந்த யூத மக்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை காப்பாற்றினபடினால ராகாபனுடைய வம்சத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னுமாய் கூட நாம் பார்க்கும் பொழுது இந்த 4 ஸ்திரீகளை குறித்து பார்க்கும் பொழுது தாமார், ராகாப், அது மட்டும் இல்லாதபடிக்கு ரூத்து, இன்னுமாய் கூட பத்சேபாள், இந்த எல்லாரையும் குறித்து பார்க்கும் பொழுதும் இவர்கள் எல்லாரும் ஒரு தள்ளப்பட்ட ஸ்திரீகளாக இருந்தாலும் இவர்களுடைய பேரை தம்முடைய வம்ச வரலாறுல ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்வதற்காகவும் பாவிகளை ரட்சிப்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும்